ஒரு 7 வயது சிறுமி. அவளை அவளுடைய பெற்றோர்கள் பாட்டி வீட்டில் உள்ள அந்த அஸ்ஸாமில் காம்க்ரோ அப்படின்ற கிராமத்தில் கொண்டு விடுறாங்க. அவள் ரொம்ப சந்தோஷமாக உணர்ந்தா. இந்த நகரத்தில் உள்ள நெருக்கடி இரைச்சல் இல்லாமல் அந்த பிரம்மபுத்திரா ஆற்றின் சலசலப்பு இதெல்லாம் கேட்குற அந்த கிராமம் அவளுக்கு மிகவும் பிடிச்சிருந்தது. அதுவும் அங்கிருந்த ஹெர்கிலா பறவை அவளுக்கு மிக மிக பிடிச்சிருந்தது. அந்த ஹெர்கிலா பறவை எப்படின்னா, அதனுடைய அழகு கூர்மையாக அரிவாள் போல் நீண்டுட்டு இருக்கும். அது கழுத்தில் ஒரு செந்நிற காற்றுப்பை தொங்கிட்டு இருக்கும். பார்க்கவே வினோதமாக இருக்கும் அந்த ஹெர்கிலா பறவை. முதலில் அந்த பறவையின் உருவத்தை பார்த்து பயந்தாள். பாட்டி, இது என்ன பேய் பறவையா என்று கேட்டாள். அதற்கு அவங்க பாட்டி, உருவத்தை பார்த்து இப்படியெல்லாம் எடை போடாதே. இந்த ஹெர்கிலா பறவைகள் எலும்பு தின்னி என்று பொருள். இது கழிவுகளை தின்றுதான் உயிர் வாழுது. அதனால் இதை இயற்கை துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு சிறந்ததுன்னு அந்த பறவையை பற்றி அந்த சிறுமிகிட்ட நிறைய சொல்கிறாங்க. சொல்லப்போனால் அந்த சிறுமியினுடைய உலகத்துக்குள்ளேயே அந்த ஹெர்கிலா பறவைகள் நுழைந்து விட்டன. அந்த சிறுமி தன்னுடைய படிப்பை முடித்துட்டு மேல் படிப்புக்காக வெளியூர் போகிறாங்க. தன்னுடைய இளங்கலை முதுகலை எல்லாம் படித்துவிட்டு அந்த கிராமத்திற்கு மறுபடி திரும்பி வருகிறாள். அந்த சதுப்பு நிலங்களில் திரிந்து கொண்டிருந்த அந்த ஹெர்கிலா பறவையான நாரைகள் பாதி அழிஞ்சு போச்சு. நாரைகளினுடைய எண்ணிக்கை குறைஞ்சதை பார்த்தோன்னே அவளுக்கு மனதுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. தன்னுடைய பட்டப்படிப்பு எல்லாத்தையும் தூர வச்சுட்டு அந்த நாரைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். இந்த பிரம்மபுத்திரா ஆற்றங்கரையில் கடந்த குப்பையெல்லாம் அகற்றிட்டு அந்த சதுப்பு நிலத்தை மீட்கிறது தான் நாரைகளை மீட்பதற்கு சிறந்த வழி என பல பெண்களோடு, சுமார் ஒரு 20,000க்கும் மேற்பட்ட பெண்களோடு இணைந்து அந்த வேலையில் ஈடுபட்டாள். அது மட்டுமல்ல, அந்த நாரைகளை மீட்பதற்காக நாரைகளுக்காக செயற்கை மேடையை அமைத்தல், அதனுடைய குஞ்சுகளையெல்லாம் பாதுகாத்தல், நகரம் எங்கும் பார்த்தா மரம் நடுதல், குப்பைகளை எல்லாம் மறுசுழற்சி செய்தல், நாரை உருவத்தை உடைகளில் நெய்தல் என பல பல வேலைகளில் பெண்களுடன் சேர்ந்து ஈடுபட்டாள். அந்த சிறுமி யார் தெரியுமாங்க? ஆமாங்க, சிறுமியாக இருந்து பெண்ணாக மாறிய, சிங்கப்பெண்ணாக மாறிய அந்த பெண் பூர்ணிமா தேவி பர்மன். தங்க பெண்களுக்கான உயரிய விருதான நாரி புரஸ்கார் விருதை பெற்றிருக்கிறார். 2025 டைம்ஸ் ஆஃப் நாளிதழில் உமன் ஆஃப் த இயர் என்று சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார் பூர்ணிமா தேவி பர்மன். ஒரு பெண் நினைத்தால் அவளால் சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என நிரூபித்திருக்கிறார் பூர்ணிமா தேவி பர்மன். அந்த ஹெர்கிலா பறவைக்கு வாழ்விடத்தையும் பசுமை பரப்பையும் மீட்டு தந்த அந்த பூர்ணிமா தேவி பர்மனை நாமும் போற்றி பாராட்டி மகிழலாமே. நன்றி, வணக்கம்.